முருகர் பிறந்த நாளா நீக்கியா? நீ மட்டும் அடிச்சு விடு. படிச்சு முடிச்சுட்டு யாராவது வந்து ஊருக்குலாம் அனுப்புவாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி கிருத்திகைக்காக வந்து வீட்டில் படைக்கிறதுக்காக வடை, அப்பளம், பாயாசம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. காலையிலேருந்து ரொம்பவே பிஸி பட்டு வந்து வீடியோ எடுக்கலன்னு கேட்டேன். நான் எப்படி எடுக்கிறது, நானே வேலை செஞ்சுக்கினாங்க. நான் இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். இதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தண்ணி ஊற்றுட்டியே. மாவு போட்டுக்கலாம். மாவு அதிகமான தண்ணி ஊற்றிக்கலாம். மாவிளக்கு முருகருக்கு உகுந்தது. அதே விளைவிடும். மாவிளக்கு இன்னும் கொஞ்சம் மாவு போடு. இன்னும் கொஞ்சம் மாவு போடுவோம். விளைவிடாத. விளைவிடும் நினைக்கிறேன். விளைவிடும். லைட்டாக போட்டா வந்து சாப்பாடு எல்லாமே வந்து பண்ணிட்டேன். சாம்பார் வச்சுட்டேன், சாப்பாடு வச்சுட்டேன், பொரியல் பண்ணிட்டேன், வடை பண்ணிட்டேன், பாயாசம் பண்ணிட்டேன், அப்பளம் பண்ணிட்டேன். லாஸ்ட் நாள் மாவிளக்கு. தேங்காயும் உடைச்சாச்சு. தேங்காய் உடைச்சி ரெடியாக வச்சிருக்கிறது. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தான். தேங்காய் உடைக்கல, உரிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லு. விளக்கு எடுத்து தான் தேங்காய் உரிக்கணும். நீ தேங்காய் உடைக்கணும். விளக்கு எடுத்து தான் தேங்காய் உரிக்கிட்டுண்டாங்க. அதே மாதிரி தான் நான் தெரியாம உடைக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப எல்லா வாயில இருந்து தெரியாம தேங்காய் உடைச்சு வச்சு. அப்புறம் நீ என்ன சொன்ன? விலைக்கு ஏற்றிட்டு தேங்காய் உரிக்கணும்னு சொன்னல, அதே மாதிரி தான் அது உரிக்கணும்னு சொல்லி உரிக்கணும்னு சொல்றத போய் நான் வந்து தேங்காய் வந்து ரெடியா உரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தெரியாம சாரி, மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து வெத்தலை பாக்கும் வாழைப்பழம் மட்டும் பேலன்ஸு. அதான் பட்டு போயிட்டு கடைக்கு போன்னு சொல்லிட்டு அப்படியே ஏறுறாங்க மேலே. அதனால மாவிளக்க பேசின்னு சொன்னா திருப்பி மேலே ஏறிடுவாங்க. அதனால நானே அந்த வேலையை பண்றேன். அவங்க எந்த வேலையுமே நான் இட்டுறதா இல்லை. ஏன்னா கடைக்கு போய் ஹோட்டல் கடையில் போய் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்களா, அதனால டயர்டாகிட்டோம். வேலுக்கிட்ட இன்னைக்கே ஊருக்கு போகிறேன். இப்போ படிச்சுட்டு அங்கே வேற கூட்டாங்க, சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு. இல்லை, நாளைக்கு தான் போக சொன்னேன். ஏதோ வேலையா இருக்குன்றாங்க. நீ தான் பட்டு போக சொன்ன. நான் நேற்றுலேருந்து நான் தான் அப்படி கிளம்பி ஊருக்கு போகன்ற. சரி, என்னென்னலாம் செஞ்ச? பாயாசம். இந்த பாயாசம் ஏன் இப்படி இருக்குன்னா, இதில் வந்து பால் ஊற்ற மாட்டாங்க எனக்காகவே. அதனால தான் இந்த கலரில் இருக்கு. பாயாசம், அப்பளம், வடை, சாம்பார், உருளைக்கிழங்கு, பாயாசம் மட்டும், சாப்பாடு மட்டும் உள்ளே இருக்கு. சூடு ஆறிட்டு உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் மாவிளக்கு நல்லா பண்ணிருக்கேன். மாவிளக்கின் ஒளி நீலே இப்படியே வரும். திருவாக்கை சொல்லிடும். கரெக்டு தான், விடு. ஏதோ தெரிஞ்சதை பண்ணிட்டேன். தெரிஞ்சதை பண்ணி விளவு தானே. ஷைனிங்கா முருகர் பிறந்த நாளா நீக்கியா? நீ மட்டும் அடிச்சு விடு. முருகருக்கு தான் இன்னைக்கு படைக்கிறோம். அதனால முருகருக்கு தான் இன்னைக்கு மல்லிப்பூ. மற்ற சாமிக்கெல்லாம் ரோஸ். மல்லிப்பூ வச்சு வாடுது முருகா. முருகருக்கு போய் மல்லிப்பூ. 30 ரூபாய் மல்லிப்பூ. ஆம்பளை சாமிக்கா பூ வைப்பாங்க? ஆம்பளை சாமி பூ வைக்கப்பட்டாரா? அப்படியே சிவனுக்குலாம் வைக்கிறாங்க. பக்தி மூடுக்கு வாங்க, விடுங்க. சரி, எல்லாரும் எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கிருத்திகை வந்து லாஸ்ட்ல தான் வருது, ஆகஸ்ட் 16 சம்திங், ஐ மீன் ஆடி 31. ஏன் இப்படி கிருத்திகை படிக்கிறீங்க கேட்குற கொஸ்டின் வருது. இதுக்கு நீங்க என்ன ஆன்சர் வச்சிருக்கீங்க தெரியல. இல்ல, ஆனா இன்னைக்கு ஆடி கிருத்திகை இல்லைன்றாங்க. ஆடி அமாவாசை வந்து அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை வந்து, அதான் ஆடி கிருத்திகை. அதுதான் பூர்ணத்துல வரும் அந்த ஆடி கிருத்திகை. அதுதான் படைப்பாங்க. நம்ம மாசம் படிச்சாங்க இந்த கிருத்தியும் படைக்கலாம். சரிதான், ஆடி கிருத்திகை கிரி சொல்லிச்சா, சரி நம்ம படிச்சிடும் அப்படின்னு படைக்கிறோம். அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தியா. முருகரும் ஏற்றுக்கிட்டோம்,
கிருஷ்ணரையும் ஏற்றுக்கிட்டோம், அன்னைக்கும் படைக்கு தான் போகிறோம். ஆனா இப்படிலாம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் வர கிருத்திகை தான் ஆடி கிருத்திகை, முதல் கிருத்திகை, லாஸ்ட் கிருத்திகை கன்சிடர் பண்ண வருது. ஸோ முருகருக்கு ஃபர்ஸ்ட் வர கிருத்திகை நம்ம படிச்சிடறோம், அவ்வளோதான். லாஸ்டா வர 31ல வந்து கோகுல அஷ்டமி வருது, அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பர் டான்ஸ். இது படைக்கணும் படைக்கணும். வச்சனே இங்க பாரு, அப்பா பாரு. வச்சன அப்பா பாரு. இரு இரு இரு. ஏய் வாடா, இப்ப சாப்பிடாத சாப்பிடாத, படிச்சிட்டு சாப்பிடலாம், காயம் வரும். படிச்சிடலாம். தம்பி கூடாது. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் படித்து முடிச்சுட்டு சாப்பிட்றோம். வடை, அப்பளம், பாயசங்கப்பட்ட. அப்புறம் வந்து படித்து முடிச்சுட்டு யாராவது வந்து ஊருக்குலாம் அனுப்புவாங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போவே கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா வேலு வந்து ஊருக்கு போகணுமா. நீங்க யாரெல்லாம் வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். சரி, நாளைக்கு நீ வெயிட் பண்ணி பார்க்குறேன் இந்த கமெண்ட்டுக்காக. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், அதனால தான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலையாக இருக்கு. சொல்லு, அங்கே பார்த்து சொல்லு. என்ன கட்சி சொல்லு. எதுக்கு அதெல்லாம் சொல்லி கிடக்குற? போனாலும் போவோம். என்ன கட்சினா சொல்லிட்டா டிவிக்கு வடை சூப்பரா இருக்கு. வடை நல்லா இருக்குல்ல? சாப்பிடலையா? ஃப்ரெண்ட்ஸ், வேலு வந்து ஊருக்கு போகிறாங்க. ஒரு 2-3 நாள் என் கூட இருந்தாங்க, ஜாலியாக இருந்தது. ஏன்னா நாம் வந்து இங்கே பக்கத்தில் எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்ல. ஸோ வேலு சாக்கா வச்சு ஒரு 2-3 நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். வந்து ஊருக்கு ஏற்றி விட்றேன். வேலு ஊருக்கு கிளம்பிட்டாங்க சேலத்துக்கு. நீ எங்கே போகிற வச்சனா? ஊருக்கு வரானா? பஸ்ஸில் ஏற போறியா? அப்போ அப்பா அம்மா விட்டு நீ ஊருக்கு போறியா? பாய் சொல்லிட்டு வா. அப்பா தான் வருவான் சொல்கிறான் அவன். அப்பா இன்னும் 10 நாள் வருவாங்க. அப்பாக்கு